இந்த நிபந்தனைகள் மற்றவர்களுக்கு விதிக்கப்படுகிறதாங்க முக்கியமான கேள்வி. நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை எதிர்த்து அவங்களுக்கு வந்து 8 மணிக்கு வந்தீங்களா 8:15 வந்தீங்களா 5400 பேர் தானே சொல்லியிருந்தோம். இந்த QR கோடெல்லாம் வந்து இது மாதிரி பொதுமக்களை சந்திக்க போறதுக்கு இந்தியாவில் பொதுக்கூட்டத்தில் வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப புதுசு. நெஞ்சில் குடியிருக்கும் Grand Royal Tours presents Behind Notes Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant. கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு எதுவும் மாறலை அப்படின்னு தெரியுது. நமக்கு வந்து கூட்டமோ வரவேற்போ அவருடைய பேச்சோ பாணியோ எதுலையுமே நோ சேஞ்ச். 31 நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க. அந்த வேனுக்கும் மக்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 50-70 அடிக்கு மேலே வந்து பெரிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. திமுக கற்றுக்கணும், ஸ்டாலின் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் வந்து தமிழக அரசு விமர்சனம் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணும்போது அப்ளாஸ் வருது. அப்போ அவர் டயலாக் ஒன்று பேசினார். ஒரு விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்குது. திரு ரங்கசாமி யாருன்னு திரு விஜய்க்கு தெரியாது. நம்ம ஊரில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி திரும்ப சசிகலா அவருடைய கண்ணிலே வரலோ டாட்டி பாலிடிக்ஸ் பண்ணாரோ அதை மாதிரி திரு ரங்கசாமி அவர்கள் வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் ஜெயலலிதா அவருடைய கண்ணிலே வரல விட்டவர். அவங்க 2 பேரும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்து கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தனி பெரும்பான்மை அவருக்கு கிடைச்ச உடனே ஜெயலலிதா அவர்களுக்கு இன்விடேஷன் கூட கொடுக்காம முதலமைச்சர் ஆனவர் திரு ரங்கசாமி 8 மணின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தாருங்கிறத பெருமையா பேசிட்டு இருந்தோம். நம்ம அதுதான் ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் காலத்துல அண்ணா காலத்துல வந்து ராத்திரி 10 மணிக்கு கூட்டம் வரும், ஆனா காலைல 4 மணிக்கு தான் தலைவர் வருவாரு, 4 மணி வரைக்கும் மக்கள் காத்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லா ஊடகங்களையும் ஸ்கிரால்ல வந்து டைட்டிலா சப்டைட்டிலா பெருமையா போட்டாங்க. அப்ப கரூர்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே அவர் 12 சொன்னாரு, ஆனா அவர் 8 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம அப்படியே நெகட்டிவா மாத்தி போட்டாங்க. புதுச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்னா அந்த கிரெடிட் பிஜேபிக்குங்கிறத அவர் மறந்துடக்கூடாது. அப்ப புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைப்போம். எங்களுக்கு 2 ஒன்று தான் சொன்னார்ல, எதுக்கு 2 இருக்கணும்? ஒன்னா ஆக்குறதுக்கு 2 ஒன்னாவே ஆக்கிறதுன்னு சொல்லுங்க. அதான் எம்ஜிஆர் தவிர்த்துட்டு ஒருத்தர் அரசியல் பண்ணவே முடியாது. நம்ம பார்த்தோம் விஜயகாந்த் பாலிசி அப்படியே வந்து எடுத்துட்டு போறாருன்னு பார்க்கிறோம். அதே வட மாவட்டங்களில் முக்கியத்துவம் கொடுத்தது அதே மாதிரி தான் இவரும் பண்றாரு. எம்ஜிஆருடைய ஓட்டு அதிமுகவுக்கு இருக்காம போச்சுன்னு அது நமக்கு வந்தா நல்லா இருக்குமே முயற்சி. இது வந்து வேற ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன், புதுச்சேரியில திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரலாம், ரங்கசாமியோட சேரலாம், கூட்டணி அமையலாம், கூட்டணி வெற்றி, அதுக்கெல்லாம் செப்பரேட் கேம், அதுக்குள்ள வரல. என்ன பண்ணாலும் எம்ஜிஆர் ஆகும். Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant. வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக ஒரு 72 நாள் கழிச்சு திரு விஜய் அவர்கள் மக்களை பொது வழியில் சந்திக்கிறாரு. மக்கள் சந்திப்பு நடக்குது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், QR கோடு 5000 பேர் தான் அனுமதி, தமிழ்நாட்டிலேருந்து யாருமே அனுமதி கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு நடுவில் நடக்குது. அப்படிங்கிறதுனால மீடியா அட்டென்ஷனும் நிறையா இருந்தது. லைவ் நிறைய பேர் பண்ணாங்க, ஒரு வீட்டில் கிளம்புறதுலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக. அது மாதிரி மக்கள்கிட்டையும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. காலைல 6 மணிலேருந்தே மக்கள் காத்திருந்தாங்க. அப்போ இந்த நெருக்கடிக்கு நடுவில் நடந்த இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? வழக்கம் போல் விஜய் கூட்டமாக இருந்தது. வழக்கமான அரசியல் கட்சி கூட்டமாக இல்லாமல் வழக்கமான விஜய் கூட்டமாக இருந்தது. நம்ம ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. 31 நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க. அந்த வேனுக்கும் மக்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 50-70 அடிக்கு மேலே வந்து பெரிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. காலையில் ஒரு 11 மணி அளவில் அவர் பேசுகிறார். நல்ல வெயில் இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல வேளை கடற்கரை பக்கத்தில் அப்படிங்கிறனால அந்த கடற்காற்று வீசி கொஞ்சம் அந்த வெப்பம் வந்து தகிக்காமல் இருந்தது. பட் வந்து சேர் வேறு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து பல சிரமங்களுக்கு இடையில் பெண்கள் அண்டு காவல்துறை அதிகாரியுடைய கடுமையான கெடுபிடி இதெல்லாத்தையும் மீறி வந்து ஒரு நல்ல எதிர்பார்த்த கூட்டம். 5000 பேருக்கு கேரண்டியாக மேலே இருப்பாங்க. QR கோடெல்லாம் போட்டு சமாளிக்க முடியல. மக்கள் வந்து அதெல்லாம் QR கோடு இல்லாட்டா கூட போகிறால விஜயை பார்த்துருங்க. ஏன்னா விஜய் வந்து அவங்க வாரம் பார்க்க முடியாது, திரையில் மட்டுமே பார்த்தவங்க. முதல் முறையை தரையில் பார்க்கணும் அப்படிங்கிறனால அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இறங்கிட்டாங்க. அதனால் வந்து ஒரு வழக்கமான விஜய் பாணி கூட்டம். அதில் வந்து ஒன்று புதுசாக சொல்கிறதுல கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு எதுவும் மாறலை அப்படின்னு தெரியுது. நமக்கு வந்து கூட்டமோ வரவேற்போ அவருடைய பேச்சோ பாணியோ எதுலேயுமே நோ சேஞ்ச். கிரவுண்டில் அது மாறலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் முன்னாடியே வந்துட்டார், வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டும் இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ இருந்ததோ, இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஏன்னா அவர் பேசினது வெறும் 10-12 நிமிஷம் தான் பேசினார் இன்றைக்கி. அது அவ்வளோ ஷார்ட்டாக பேசினார் அப்படிங்கிறதுக்கான ரீசன்? அவர் எப்பயுமே அவ்வளோதான் பேசுவார். நீங்கள் வந்து முதல்லேருந்து கவனிச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தை தாண்டி அவர் பேசினதே இல்லை. ஒரு 12லேருந்து 15, 18 எப்பயாவது 15 தான் அவருக்கு வந்து நார்மலாக. இது வந்து 15 மினிட்ஸ் தான். அது இன்னும் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது கட் பண்ணிடுறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அதை தான் அவர் பண்ணுறாரு. நம்ம வந்து வளன்னு பேசிட்டு என்ன சொல்ல வராரு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியுடைய தேவைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பாதி பேருக்கு அது அக்கறை இல்லை. ஒரு கிளாப்ஸ் கூட கிடையாது. அவர் நம்ம ஆட்சி அமையும், திமுக கற்றுக்கணும், ஸ்டாலின் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் வந்து தமிழக அரசு விமர்சனம் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணும்போது அப்ளாஸ் வருது. புதுச்சேரிக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லும்போது வந்து யாருமே கண்டுக்கல. அப்படியா, ஓகே எங்களுக்குலாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம். அவங்களுக்கு விஜயை பார்க்கணும், பேசணும். அப்போ அவர் டயலாக் ஒன்று பேசினார், ஒரு பஞ்ச் ஒன்று அடித்தார் அப்படின்னா அதுக்கு நாங்கள் அப்ளாஸ் கொடுப்போம். அவ்வளோதான். ஸோ இந்த 15 மினிட்ஸ் டியூரேஷனுங்கிறது வெரி நார்மல். அவர் வந்து எல்லா கூட்டத்திலுமே திருச்சியிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து எல்லா கூட்டத்துமே அவ்வளோதான் பேசியிருக்கிறாரு. கரூர்லேயும் நாமக்கல் எல்லாத்துலேயுமே இதுலேயும் அவ்வளோதான்.
முன்னாடியே வந்தது அப்படிங்கிறது வந்து எப்பயுமே முன்னாடி வர தயாராக இருந்திருப்பார். இவங்களுக்கு வந்து இதே மாதிரியான நிபந்தனை இன்னைக்கு 31 விதிச்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோட்டில் வந்து அடுத்து 82 விதிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி நிபந்தனைகளில் அவர் இத்தனை மணிக்கெலாம் வந்துருங்கன்னு சொன்னால் செஞ்சுருக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் நார்மலாகவே நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி இப்போ விஜய்னால தான் வந்து 8 மணின்னு சொன்னார், 8 மணிக்கு வந்தாராங்கிற கேள்வி எழுது. இதற்கு முன்னாடி வந்து 8 மணின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தாருங்கிறத பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக அவர் திருச்சியில் வந்து முதல் முறையாக கூட்டம் போடும்போது ரொம்ப தாமதம் வந்தார். அதை எல்லா ஊடகங்களும் பெரிதுபடுத்தின மட்டும் பெருமைப்படுத்தினேன். அப்போ வந்து தே ரீகால்ட் அண்ட் ரிமெம்பர்டு எம்ஜிஆர் அண்ட் அண்ணா. எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா காலத்தில் வந்து ராத்திரி 10 மணிக்கு கூட்டம் வரும், ஆனால் காலைல 4 மணிக்கு தான் தலைவர் வருவார், 4 மணி வரைக்கும் மக்கள் காத்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ஊடகங்களையும் ஸ்க்ராலில் வந்து டைட்டிலாக சப்டைட்டிலாக பெருமையாக போட்டாங்க. அப்போ கரூரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே அவர் 12:30 சொன்னார், ஆனால் அவர் 8 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் வேறு அப்படியே நெகட்டிவாக மாற்றி போட்டாங்க. அவர் பெர்மிஷன் கேட்டிருந்தது 3 to 8 அந்த டயத்துக்குள்ளே வந்துட்டார். அதனால் அந்த கரூர் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் எப்படி லேட்டாக வந்தீங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு டென்ஷனில் இருந்துருப்பார்லாம் சொல்ல முடியாது. அதற்கப்புறம் 2-3 பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டார், அவர் பொதுக்குழு உட்பட மற்றெல்லாம் கொடுத்தாரு. அதனால் வந்து அவர் கூல் அண்ட் கம்போஸ்ட் அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டார் தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி அவருடைய பாடி லாங்குவேஜ்லையுமே இது போனால் வந்து ஒரு 72 நாட்களுக்கு பிறகு ஒரு பொது வழியில் பொதுமக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோ பார்த்துட்டோமோலாம் பார்க்கல, நார்மலாக தான் இருந்தார். சீக்கிரம் வந்தது, சீக்கிரம் வர சொன்னாங்க, சீக்கிரம் வந்தார். இப்போ இதுக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தாலும் வந்திருப்பார். பட் இந்த நிபந்தனைகள் மற்றவர்களுக்கு விதிக்கப்படுகிறதாங்கிற முக்கியமான கேள்வி. நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, பாஜகவுடைய மாநில தலைவர். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் எதிர்க்கட்சி ரெண்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 8 மணிக்கு வந்தீங்களா, 8:15 வந்தீங்களா, 8:30 வந்தீங்களா, ஏன் வந்தீங்க, எத்தனை 5400 பேர் தானே சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த QR கோடெல்லாம் வந்து இந்தியாவில் பொதுக்கூட்டத்தில் வேறு யாருக்காவது கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. யாருக்காவது கொடுத்துருப்பாங்களே QR கோடோட ஒரு பொதுக்கூட்டம். இது மாதிரி பொதுமக்களை சந்திக்க போகிறதுக்கு ஒரு QR கோடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசு. அதையும் எதிர்கொண்டு QR கோடு இல்லாதவங்களே உள்ள அனுமதிச்சு போய் நின்று பார்த்தாங்க. நல்ல க்ரௌடு, நல்லா டீல் பண்ணாங்க. டைம் ஷார்ட்டாக முடிச்சதா நான் நினைக்கிறேன், கரெக்டாக தான் முடிச்சார், அவ்வளோதான் பேசுவார்னு புரிஞ்சுக்கிறேன். டைம் முன்னாடியே வந்தது வந்து எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. முன்னாடி வர சொன்னால் வந்துட போகிறார். அதனால தான் திரு ஆதவ அர்ஜுனாவும் இருக்கட்டும், இல்லை திரு விஜய் அவர்களும் இருக்கட்டும், எங்களுக்கு அதிகமான நெருக்கடி தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன பண்ணாலும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதானோ. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க திரு EPS அவர்களுக்கோ திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இங்கே வரும்போது நம்ம வந்து 2 விஷயம் இதில் பார்க்கணும். ஒன்று, திரு விஜய் அவர்களும் சரி, திரு ஆதவ அர்ஜுனாவும் சரி, திரு ஆனந்த் சரி, 3 பேருமே தங்களுடைய பேச்சில் வந்து புதுவை அரசு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம பார்த்துருப்போம், ஒரு லேடி எஸ்பி சிங் அப்படின்னு அவங்க பேர், அவங்க வந்து திரு ஆனந்த் அவருடைய மைக்கையை பிடுங்கினாங்க. பார்கோடு இல்லாதவங்க, QR கோடு இல்லாதவங்களாம் உள்ள அலோவ் பண்ணு சொல்லி சொன்னபோது அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. 40 பேர் இறந்துருக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தாங்க. 31 நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்கன்னு திரு ஆனந்தே குறிப்பிட்டார். அப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கும் புதுவை காவல்துறைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. புதுவை காவல்துறையில் ஏற்கனவே கீழே வரைக்கும் போய் எஸ்பிட்டேருந்து, DIGட்டேருந்து, IGட்டேருந்து, DGPலேருந்து எல்லாத்தையுமே போய் அதுக்கப்புறம் CMட்ட தான் வாங்கிட்டு வந்தார். நான் கவனித்தேன், என்னுடைய வயலில் வந்து ஒரு கவர் போட்டு வாங்கிட்டு வந்தார். CMட்ட நேரடியாக வந்து, அப்போ தமிழ்நாட்டில் CMட்ட போய் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படல. அப்போ CMட்ட போய் வாங்கிட்டு வர்றதுங்கிற ஒரு ஈஸி எக்ஸஸாக பார்க்க முடியல. கீழெல்லாம் ரிஜெக்ட் ஆன பிறகு தானே CMட்ட போய் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அப்போ காவல்துறை, புதுவை காவல்துறை ஒத்துழைச்சிருச்சு, தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கலைங்கிறது எனக்கு புரியலை. இந்த பிரச்சனைக்கு உரிய சம்பவம் கரூரில் நடந்துச்சு பார்த்தீங்களா, மறந்துடக்கூடாது. கரூரில் திரு விஜய் அவர்கள் கூட்டத்தை ஆரம்பிச்சோடனே சொன்ன முதல் வார்த்தை காவல்துறைக்கு நன்றி தான். ஏன்னா அவர் வந்து வெளியிலேருந்து உள்ளே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தபோது அவர் உள்ளே கொண்டு வந்தது, இந்த அளவுக்கு மேலே போக வேண்டாம்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணது, ரொம்ப பொறுமையாக காவல்துறை வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுச்சு. அதை வந்து அவரே ஒப்புக்கொண்டு, ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படி பண்ணாங்க, அதை நான் நம்பிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது சூழ்ச்சிங்கிறது எனக்கு தெரியலன்னு தானே அப்போ அவர் சொன்னார். வெளியில் மக்களை உள்ளே கூட்டு வர்றது சூழ்ச்சின்னு நினச்சாருன்னா அது விசாரணைக்கு பிறகு தெரிய வரட்டும். நம்ம வந்து சூழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறக்கூடிய இடத்துல இல்லை, சூழ்ச்சி தான் சொல்கிறக்கூடிய இடத்துல அது உள்ளே வரட்டும் தெரியட்டும். ஆனால் அன்னைக்கு திரு விஜய் சொன்னது என்ன, உள்ளே வர முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்ததுங்கிறது உண்மை. ஏன்னா அவர் ஒரு சந்திப்பில், ஒரு 4 மணி சந்திப்பில் சந்திக்கிறாரு. அங்கே வண்டி வரணும், அங்கே ஃபுல்லாக ஆல்ரெடி ஜாம் பேக்கடு. அப்போ அங்கே வண்டி வரணும்னா மக்களை பூரா வெளியேற்றணும். நடுவில் வந்து சென்ட்ரல் மீடியன் வேறு இருக்குது. அப்போ எல்லாம் தாவி குதிச்சு ஏறி பூச்சி ஒரு அன்வான்ட் சுச்சுவேஷன் இருக்கும். அதனால சொன்னாங்க, சார் இங்கேருந்தே நீங்கள் பேசிடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பைக் செட்டுக்கார வேறு காரணங்கள் சொல்லி போனாங்க. ஸோ வந்து காவல்துறைக்கு அவர் நன்றி தெரிவித்தாருங்கிறத மறந்துடக்கூடாது. புதுவை காவல்துறை 31 நிபந்தனைகள் விதிச்சது அப்படிங்கிறத திரு ஆனந்த் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாடு காவல்துறை எந்த விதத்தில் சரியில்லை, புதுவை காவல்துறை எந்த விதத்தில் சரி, அதை சொல்லணும். நிபந்தனை விதிச்சாங்கிறது இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு. இங்கேருந்து அவங்க கற்றுக்கணும் அப்படின்றாரு. சீக்கிரம் வர சொன்னாங்க, QR கோட் அனுப்பிச்சாங்க, நம்ம SP அம்மா சிங்கம்மா வந்து சண்டை பிடிச்சாங்க. அப்போ இன் வாட் வே பாண்டிச்சேரி புதுச்சேரி போலீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். சட்டம் ஒழுங்கு நீங்கள் தமிழ்நாடு வந்து புதுச்சேரியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு வந்து அவங்க வேணா தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வேற வேறையாக பார்க்கலாம், ஆனால் நம்ம வகைராக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு BJPயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி சொன்னார். இப்படி இந்த 2 கட்சியும் இன்றைக்கி வந்து அவர் ஸ்ட்ராங்காக எதிர்த்தார், விமர்சனம் பண்ணினார். புதுச்சேரி காவல்துறையை பார்த்து
தமிழ்நாடு அரசு கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கிரெடிட் பிஜேபிக்குங்கிறது அவர் மறந்துடக்கூடாது. புதுச்சேரிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்னமும் அவங்களுக்கு தெரியும், இந்த கூட்டத்திலே நிறைய முறை பேசினார், மாநில அந்தஸ்து வேணும், மாநில அந்தஸ்து. ஏன் அப்படின்னா மாநில அந்தஸ்து இருந்தால் தான் முதலமைச்சருக்கு முழு அதிகாரம். புதுவை போல டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து கவர்னருக்கு தான் அதிக அதிகாரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காசு கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் தான். ஏன்னா அது அந்த பகுதியே யூனியன் டெரிட்டரி. ஸோ தமிழ்நாடு காவல்துறை வந்து புதுச்சேரி காவல்துறை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சீரியஸாகவே திரு விஜய் அவர்கள் நம்பினார்னா அவர் கிரெடிட் கொடுத்துருக்கிறது பிஜேபிக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய தலைமையிலான அரசு. ஏன்னா அவர்களுடைய அமைப்பில் தான் இயங்கிட்டு இருக்கு. யூனியன் டெரிட்டரியுடைய காவல்துறைங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்குங்கிறது திரு விஜய் யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ கிரெடிட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து புதுச்சேரியும் தமிழ்நாடும் எங்களுக்கு ஒன்று தான் இல்லையா. அது மத்திய அரசு, ஒன்றிய அரசு அவருக்கு வந்து வேறுபட்டு பார்க்குது. அவர் ஒன்றியங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்து அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். 2021 திமுக அப்புறம் அப்படியே காப்பி அடிச்சு பண்ணுறாங்க நம்ம கண் கூட பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறார்ல, இதே புதுவையில் அடுத்த ஒரு கூட்டம் போட்டு அல்லது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லட்டும் புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைப்போம். புதுச்சேரி 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன ஒரு நகரம், ஒரு சிட்டி. அது வந்து ஒரு மாநிலம் கூட ஒரு சிட்டி. நம்ம ஊரில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் வந்து புதுச்சேரியில் ஒரு எம்எல்ஏ, சரிங்களா, இவ்வளோதான். அப்போ அந்த புதுச்சேரிக்கு வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு விழுப்புரத்துலேருந்து கடலூர்லேருந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பார்டர் ஒட்டி இருக்குது. அப்போ அந்த பக்கம் கடற்கரை இருக்குது. அப்போ வந்து வேற இடையில வேற எந்த மாநிலமும் உள்ளே வரல. அப்போ புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைப்போம். எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் சொன்னார்ல, எதுக்கு ரெண்டாக இருக்கணும், ஒன்றா ஆக்கிறதுக்கு? ரெண்டும் ஒன்றாவே ஆக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க. விஜய் அவர்களுடைய தாவேகா புதுச்சேரி மண்ணில் புதுவையை தமிழகத்தோடு இணைப்போம்னு சொல்லட்டும். அவர் உண்மையிலே ஒன்று நம்புறான்னு சொல்லுவோம். சும்மா அரசியலுக்காக போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு அது வந்து 1 2 எங்க கண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு போகலாம். உண்மையா நிதர்சனமா புதுவை மக்கள் ஏற்பார்களாங்கிற பார்க்கணும். தமிழ் மக்கள்ங்கிறதுனால அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. தமிழ் மக்கள், அதை தான் நானும் சொல்றேன். தமிழக மக்கள் தான், தமிழ் பேசுகிறோம், தாய்மொழி தமிழ் தான், தொப்புள் கூடிய உறவுகள் தான், மறுக்கிறதுக்கே இல்லை. இந்த பகுதி பிரிட்டிஷால் ஆளப்பட்டது, அந்த பகுதி பிரெஞ்சால் ஆளப்பட்டது, வேற நோ டிஃபரன்ஸ். அவர் போய் 2 1 சொன்னவர், சரிங்களா. புதுவைக்கு தனித்தன்மை இல்லை, ரெண்டுமே ஒன்று தான், எங்கள் வகையறாக்கள் சொன்னார்ல, அவர் புதுச்சேரியை தமிழகத்தோடு இணைப்போம், ரெண்டையும் ஒரே மாநிலமாக்கணும்னு சொல்லட்டும். அது டெக்னிக்கலி பாசிபிள் இல்லை இல்லையா? ஏன் அவர் கோரிக்கை வைக்கட்டும். மாநில அரசு ஆக்கிற டெக்னிக்கல் பாசிபிள் ஆயிடுச்சா? 20 லட்சம் பேர் ஒரு மாநிலம்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலத்தை உருவாக்கணும்? 20 லட்சம் பேர் வச்சுட்டு ஒரு மாநிலத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. நாங்கள் வந்து இது 16வது தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறாங்க, யாருமே பார்க்கலன்றார். ஓகே, 16 தீர்மானம் நிறைவேற்றணும் தெரியுமில்ல. தமிழ்நாட்டில் 20 லட்சம் பேருக்கு ஒரு மாநிலம்னா எத்தனை மாநிலம்? 6.5 கோடி பேர் இருக்காங்க ஓட்டர்ஸ் மட்டுமே, 7-7.5 கோடி பேர் இருக்காங்க பொதுமக்கள். எத்தனை மாநிலத்தை பிரிக்கிறது? ஒவ்வொரு மாவட்டம் பிரிச்சா கூட 20 லட்சம் கூட வந்துருமே. அப்போ அது மட்டும் ப்ராக்டிகல் பாசிபிளா? அவர் பாசிபிள் இல்லை. 370 நீக்கிறது பாசிபிளாக இருந்துச்சா? ராமர் கோயில் கட்டுறது பாசிபிளாக இருந்துச்சா? பாசிபிள் ஆச்சு இல்லை. அந்த மாதிரி வந்து கோரிக்கை வைக்கட்டும், தமிழகத்தோடு புதுவை இணைப்போம்னு கோரிக்கை வைக்கிறார்கள். 2 1 சொன்னதுனால பேசுறேன், மத்தியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். 2 எங்களுக்கு 1. மத்திய அரசு வித்தியாசம் பார்க்குது, நாங்கள் பார்க்க மாட்டோம் சொன்னார்ல. எதுக்கு நடுவில் பாடுறது? மொழி, இனம், குணம் எல்லாம் ஒன்று தானே. பாரதியார் இருந்த மண்ணு, பாரதிதாசன் பிறந்த மண்ணு எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் என்ன ஒன்னாக்கிறீங்க? சொல்லட்டும் பாப்பா அவர். அண்ணா நானும் சொல்ல அந்த ஊருக்காரர் தானே, சொல்லுங்க. என்னமா ஒன்று சும்மா அடிச்சு ரிட்டாரிக்கா, அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? இல்லை லாஜிக் இருக்கா, ஃபேக்ட் இருக்கா? இன்னைக்கு அவர் திமுகவையும் விமர்சனம் பண்ணாரு, பாரதிய ஜனதா கட்சியும் விமர்சனம் பண்றாரு. ஆனா சிஎம் பாராட்டுறாரு. அப்படி இதை பார்க்கும்போது புதுவையில் ஒருவேளை ரங்கசாமி அவர்களோட அவர் சேர்ந்து புதுவையில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் ஏதாவது ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து மத்திய பாஜக அரசுக்கு தான் செல்லும். அது அவருக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யூனியன் டெரிட்டரிங்கிறது மத்திய ஆட்சி, அதை இங்கே பார்த்துக்கணும். யூனியன் டெரிட்டரிங்கிறது மாநில ஆட்சிகள். அதனால தான் மாநில அந்தஸ்து வேணும்னே கேட்குறாங்க. அப்போ கிரெடிட் பூரா நான் வந்து மத்திய அரசு கொடுத்துருவேன், ஆனால் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற சிஎம்ஐ பாராட்டுவேன்னா அது அரசியல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கு, பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒத்துழைப்பு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி பண்ணணுங்கிறது இவங்களை பார்த்து அவங்க இவ்வளோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் முதலமைச்சர் ரங்கசாமியை பாராட்டுறேன் அப்படின்னா அந்த அரசியல் நோக்கம் தவிர இல்லை. அந்த கிரெடிட்கள் அத்தனையுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், மத்திய அரசுக்கு தான் சேரும். ஒன்று, திரு ரங்கசாமி அவர்களோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தெரியுது. புதுச்சேரியில் தான் கணக்காக தெரியுது. பாஜக வேற ஒரு நபரை புதுசாக ஒரு பார்ட்டி ஃப்ளோட் பண்ண வச்சு அவரோட அலையன்ஸ் போய் வேற ஒரு மாதிரி சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. திரு ரங்கசாமி அவர்கள் வந்து விஜயோட ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்குது. திரு ரங்கசாமி யாருன்னு திரு விஜய்க்கு தெரியாது. நம்ம ஊரில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி திருமதி சசிகலா அவர்களுடைய கண்ணிலே வரல விட்டாட்டி பாலிடிக்ஸ் பண்ணாரோ அதை மாதிரி திரு ரங்கசாமி அவர்கள் வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் ஜெயலலிதா அவருடைய கண்ணிலே வரல விட்டவர்.
அவங்க 2 பேரும் ஜெயலலிதா அவர்களும் ரங்கசாமி அவர்களும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்து கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தனிப்பெரும்பான்மை அவர் கிடைச்ச உடனே ஜெயலலிதா அவர்களுக்கு இன்விடேஷன் கூட கொடுக்காம முதலமைச்சரானவர் திரு ரங்கசாமி ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தார். அவருக்கும் நாராயணசாமி அவர்களுக்குமான வாய்க்காத்தார எல்லாம் தெரிஞ்சது. அப்போ இவர் நாளைக்கு வந்து நம்ம டைப் போட்டுருவோம், நம்ம கூட ஒரு அலைன்ஸ் வந்துருவாரு, அவரோட ஆட்சி அமைச்சலாம் அப்படின்னு நினைச்சாருன்னு அவருக்கு பழைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். திரு ரங்கசாமி அவர்கள் திரு விஜயோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது, நல்லா வந்து சீட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆட்சியில் பங்குன்னு சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, ரெண்டும் தேர்தல் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, மறுக்கிறதுக்கு இல்லை. பாஜக வேற ஒரு புது கட்சியை ஒருத்தர் உருவாக சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு டைப் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுக்கு அந்த அலையன்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிற மறுக்கிறதுல இன்னைக்கு அந்த 10 நிமிடம் அவர் பேசினது அப்படிங்கிறதுல மக்கள் எதிர்பார்த்த அல்லது மீடியா எதிர்பார்த்த விஷயங்கள் அவர் எல்லாத்தையும் டச் பண்ணாரா? மீடியாக்குன்னு லைவ் அவ்வளோதான், நீங்களும் போட்டீங்க, நானும் போட்டேன், எல்லாரும் போட்டோம். அது தவிர வேறு ஏதாவது இருக்கிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் வந்து ஏற்கனவே இந்த மாநில அரசு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும், ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யலை, அது வழக்கமாக செய்கிறது தான். ரேஷன் கடைகளே இல்லை, அமைச்சருக்கு வந்து இலாக்காவே கொடுக்கல, இதெல்லாம் மக்களுக்கு எந்த விதத்தில் தொடர்புடையதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ரேஷன் கடையிலன்னு தேவையில்லாமல் தான் வந்திருக்காங்க. இது வரைக்கும் இல்லை, இப்போ இதை முந்தானத்து வரைக்கும் வந்து காலி பண்ணி விட்ட விஷயம் இல்லை. அப்போ இல்லைங்கிற அவங்களுக்கு தேவையில்லை, அந்த மக்களோட பழகிட்டாங்க. அடுத்த கட்ட இருக்காங்க. புதுச்சேரி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டேட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இணைப்பாங்களான்னு சொன்னால் புதுச்சேரி மக்களே ஒத்துக்க மாட்டாங்க சொல்ல வரேன். புதுச்சேரி மக்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. தமிழ்நாட்டோட இணைக்கப்படுங்கிற, தமிழ்நாடு தனியாக இருக்குது, புதுவை தனியாக இருக்குது, அதில் ஒன்றும் குழப்பம்ல. நம்ம வந்து ஒன்று மணி இருப்போம், போகிறோம், அதில் ஒன்றும் பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. ஆனால் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுக்கு மாட்டாங்க. ஸோ இவருடைய பேச்சில் ஏதாவது தீனி இருந்ததா அப்படின்னா கிடையாது. எல்லாம் விஜயை பார்க்க வந்தாங்க, விஜயை பார்த்தாங்க, சந்தோஷமாக கலைஞ்சு போனாங்க. அவரும் வந்தார், கையாட்டினார், பேசினார், சந்தோஷமாக கிளம்பினார். அவருடைய பேச்சில் ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு புது விஷயம் வந்து நம்மளாம் எழுச்சி அடைஞ்சு ஒன்று பண்ணுறது, அப்படி ஒரு புரட்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திரு விஜய் சூப்பர் ஸ்டார், பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார், ஒரு பயங்கரமான ஒரு ஆதரவு உள்ள ஒரு பெரிய ஒரு நடிகர். அதில் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கா, அது பெரிய எழுச்சி இருக்குது, ஆல் ஃபைன். அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த பேச்சில் வந்து ஏதாவது இருக்கான்னு அப்படி உட்பொருள் பார்க்குற அளவுக்குலாம் பேச்சில் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல புதுச்சேரி எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை, முதல் வெற்றியை கொடுத்ததோ அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது எம்ஜிஆரோட லெகசி நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது நம்ம ஒரு பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதிமுக முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சி அமைத்த இடம் புதுச்சேரி தான் அப்படிங்கிறத நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 சொல்லியிருப்போம். அது இன்னைக்கு திரு விஜய் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். அது ரொம்ப சரிதான். அவர் திரு ரங்கசாமியோட போட்டு சேர்ந்து அவரோட சேர்ந்து கூட்டணி வச்சு போட்டி போடும்போது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. பட் வந்து எம்ஜிஆர் அவர் திரும்ப சொல்கிறது சொந்தமாக அவருக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான். நான் வந்து பல முறை சொன்னேன். அவர் அண்ணாவை மேற்கோள் காட்டுவார், பெரியாரை மேற்கோள் காட்டுவார், எம்ஜிஆர் மேற்கோள் காட்டுவார். அதுதான் அவருக்கு பாலிசிங்கிறதே டிஎம்கேட பாலிசியோட அவருக்கு எந்த வகையிலும் தொடர்பு, எந்த மாறுபட்டது கிடையாது, வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. டிஎம்கேட பாலிசி அப்படியே காப்பி கேட் பண்ணியிருக்கிறார். மிச்சம் மீதி ஏதாவது இருந்துச்சு, தமிழ் தேசிய மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் தூக்கி உள்ள போட்டு ஒரு மிக்சர், ஒரு கிரைண்டருக்கான பாலிசி தவிர புது பாலிசி கிடையாது. அப்படி தான் சொந்தமாக அவர் முன்னுத்தரத்திற்கு தலைவர் இல்லாமல் திரும்பவும் எம்ஜிஆர் போய் நிற்கிறார். அப்படின்னா ஏடிஎம்கேவை அரவணைச்சு கெடுக்கிற ஒரு கபலீகரம் செய்கிற முயற்சி. நாங்கள் வந்து அதிமுகவில் யாராவது சிலர் அதிருப்தியில் இருந்தாங்கன்னு, இப்போ திரு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியான வாய்ப்பாக போச்சு பாருங்கள். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு கட்சிக்குள்ளே சேரல ஒரு சங்கடம் வந்துடும். நம்ம எப்படி சேரது என்ன தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராரு. அவர் ஒரு நாள் விமர்சனம் பண்ணதில்லை. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் இன்னும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசாக சொல்றாரு. அப்போ செங்கோட்டையன் ரொம்ப சௌரியமாக போய் லேண்ட் ஆகிட்டாங்க. அதை மாதிரி மற்றவர்கள் தூண்டில் போடுறதுக்கு ஒரு முயற்சி, அந்த வாக்காளர்களுக்கு ஒரு தூண்டில் போடுறதுக்கு முயற்சி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பாலிசி இருக்குதா? நீங்கள் எல்லா தலைவர்களும் மதிங்க, அது வேறு விஷயம். நான் பெரியார் உட்பட எல்லா தலைவரும் மதிக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னு. அது எல்லா கட்சியில் இருக்கிற தலைவர், எங்கள் தலைவர், எல்லா ஜாதியிலையும் ஒரு தலைவர், ப்ளஸ் எல்லா கட்சியிலும் ஒரு தலைவர், எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம். என்ன இந்த புலிக்கு பயந்தவங்களாம் ஏன் மேலே படுத்துக்குன்னு சொன்ன மாதிரி அது என்ன கணக்குன்னு தெரியல. அதில் அவங்க பாலிசியில் ஐ டோன்ட் சீ எனி டிஃபரன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு கொள்கை தெளிவு ஏதாவது அவருக்கு ஒரு கட்சியில் யாருக்கோ இருக்குமா அப்படின்னு தெரியல. பெரியாரை ஏற்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் அண்ணன் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். திரு ஆதவர்ஜுனா பெரியார் அம்பேத்கர் தான் சொல்லிட்டே இருப்பார். அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? பெரியார் டப்பு ஒரு 4 வார்த்தை சொல்லுவார். அவர்கிட்ட பெரியாருடைய எந்த கொள்கையை அவர் ஏற்கிறான்னு சொல்லிடணும். பெரியாருடைய எந்த கொள்கை நம்ம அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அப்படியே அமைதியாகி சந்தோஷமாகி முடிஞ்சா ஓட்டே போட்டு வந்துட வேண்டியதான். பெரியார் பேசின விஷயங்கள், வலியுறுத்தின விஷயங்கள், கடைசி வரைக்கும் முன்னிறுத்தின விஷயங்கள், அதில் எந்த விஷயங்களும் ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்லணும். அது அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார், இதெல்லாம் ஒரு ஃபேஷன், அது நம்ம சொல்லிட்டு போகணும். அது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அது மாதிரி தான் எம்ஜிஆர் தவிர்த்துட்டு ஒருத்தர் அரசியல் பண்ணவே முடியாது. நம்ம பார்த்தோம் விஜயகாந்துடைய பாலிசி அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்குறோம். விஜயகாந்த் எப்படி பண்ணாரோ அதே வட மாவட்டங்களில் முக்கியத்துவம் கொடுத்தது, அதே மாதிரி இது எல்லாமே வந்து எம்ஜிஆர் அவர் கை கொண்டது. எம்ஜிஆரோட வாகனத்தையே வந்து விஜயகாந்த் வச்சிருந்தார். அதே மாதிரி தான் இவரும் பண்ணுறார். ஸோ எம்ஜிஆருடைய ஓட்டு அதிமுகவுக்கு இருக்காமல் போச்சுன்னு, அதிமுக யாருக்காவது அறுத்து இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்தால் நல்லா இருக்குமேங்கிற முயற்சி. இது வந்து வேற ஒன்றுமே இல்லை. புரூக்லின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் வந்து ஒரு மரணப்படுக்கையில் இருந்தபோது கலைஞர் சொன்னது தான்,
நான் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்துடுறேன், எம்ஜிஆர் உயிரோட திரும்ப வந்தால் நான் அவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்ன மாதிரி தான். எம்ஜிஆருடைய லெகசியை ஏடிஎம்கே தான் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. அதை எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா என்ற சொந்தமாக கொள்கையும் இல்லை, தலைவர்களோடு ஒப்புக்கொண்ட மாதிரி தான் இருக்கலாம். அண்ட் எம்ஜிஆருடைய லெகசி அவர் ஃபாலோ பண்ணதுக்கு நான் அதற்கு ஏற்றவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமாக எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து இது எல்லாமே சினிமா கூட்டம், விசில் எடுத்தார் கோஷ்டிகள்னு சொன்ன அத்தனை பேரும் அன்னைக்கு அங்கே வந்த கூட்டம், புதுச்சேரியில் வந்த அத்தனை பெரிய மாபெரும் கூட்டம் அவருக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகி அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததோ, அந்த மாதிரி விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அவர் வந்து அந்த எம்ஜிஆர் லெகசி நான் ஏற்புடையதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அக்செப்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன ஆனாலும் யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் வந்து யூனிக், ஒன் டைம், லைஃப் டைமில் ஒன்று. அது வந்து ஒரு யுக புருஷர். அவர் வந்து ஒரு தன்னைத்தானே கட்டமைத்து கொண்ட ஒரு மனிதர். அவரோட பிரமாதமாக பல பேர் உருவாகலாம், அவருக்கு மேலே உருவாகலாம், அவருக்கு கீழே உருவாகலாம், அவருக்கு இணையாக வரும். அவர் கிடையாது. தெர் இஸ் நோ மோர் எம்ஜிஆர், ஒன்லி ஒன் எம்ஜிஆர். அதில் வந்து ஒரே ஒரு பாஷா தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு சூரியன் தான். அதே மாதிரி ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். அதில் வந்து இன்னொருத்தர் வந்து அதில் உள்ளே வரைய முடியாது. எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஆதரவுங்கிறது வேறு. ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் வந்து முதல்ல அரசியல்வாதி, நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவரில் பேசிக்கலாகவே ஒரு அரசியல்வாதி. அவர் காங்கிரஸில் இருந்தார். காமராஜர் என்னுடைய தலைவர், அண்ணா என்னுடைய வழிகாட்டின்னு சொன்னவர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3வது பெரிய பொறுப்பு, அவருடைய பார்ட்டிலேயே 3rd லார்ஜஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன், அவருடைய பொருளாளராக இருந்தவர். அவர் வந்து இப்போ பரங்கிமலை எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் படக்குன்னு நான் கோவப்பட்டேன், கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு போட்டு வந்தவரில். அவருக்கு மன்றங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு, அமைப்பாக இருந்துச்சு. அவருக்கு போட்டியாக கலைஞர் தன்னுடைய மகனான மூகா முத்துவையே வந்து நடிப்பு கறிக்கிட்டார். அவ்வளோ பெரிய செல்வாக்கு அங்கே இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரிலாம் வரலாறு இல்லாமல், புண்பலம் இல்லாமல் நானும் எம்ஜிஆர் தான் முயற்சி பண்ணுறது வந்து அது வந்து புளியை பார்த்து போன சூழ் போட்ட கதை தான். அப்படி கிடையாது. எம்ஜிஆர் இன்னொருத்தர் வர முடியாது. நான் சொல்கிறேன், புதுச்சேரியில் திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரலாம், திரு ரங்கசாமியோட சேரலாம், கூட்டணி அமையலாம், கூட்டணி வெற்றி, அதுக்கெல்லாம் நான் செப்பரேட் கேம், அதுக்குலாம் நான் வரல. என்ன பண்ணாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதில் ஒன்று கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொல்லிக்கிட்டார். இல்லை, விஜயகாந்துக்கு வந்து பெரிய வள்ளல் தன்மை உண்டு. திரு விஜய் அவர்கள் அப்படி இதுவரைக்கும் அறியப்பட்டதில்லை. உங்களுக்கு புரியல, திரு விஜயகாந்தோடைய வள்ளல் தன்மையை நாடு பேசும். சாப்பாடு போடுறது எல்லாமே அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் விஜயகாந்துக்கு என்ன சாப்பாடு, அதுதான் லைட் மேன் வரைக்குமான சாப்பாடு. இது மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்தார். நடிகர் சங்கத்திலேருந்து பல இடங்கள் அவருடைய ஆளுமை திறனை காட்டியவர். திரு விஜய் அவர்கள் ஆளுமை திறனை இனிமேல் தான் காட்டணும். அவர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நடிகர் சங்கத்தில் திரு விஜயகாந்தோட ஆளுமை திறனை பார்த்துருக்குறோம். கடனில் இருந்து முங்கி இருந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்தார். அப்போ அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தார், நான் வந்து ஹவ் ஐ கேன் அட்மினிஸ்டர் அப்படின்னு. அப்போ அதை மாதிரி திரு விஜய்யா காட்டியிருக்காரான்னு இல்லை. அப்போ வந்து நான் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் எம்ஜிஆருக்கு விழக்கூடிய வாக்கள் உங்களுக்கு விழலாம், நீங்கள் எம்ஜிஆர் இல்லை. மீடியாலையுமே இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக தமிழக அரசியலை பற்றியும் இன்றைக்கி அவர் புதுச்சேரியில் ஏதாவது பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை அவர் டச் பண்ணலை பெருசாக. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்? ஏன் டச் பண்ணலன்றீங்க? தமிழ்நாடு காவல்துறை கற்றுக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஆதவர் திராணி இருந்தால் நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு பாருங்கள். தமிழ்நாடு காவல்துறை கற்றுக்கணும். தமிழ்நாடு காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இப்போ புதுச்சேரி மாதிரி இவங்க மோசமாக வச்சிருக்கிற, புதுச்சேரி மாதிரி இல்லை மோசமாக வச்சுருக்கோம். தமிழ்நாடு காவல்துறை சொல்ல தானே செஞ்சாங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. புதுச்சேரியில் பற்றி புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்க முடியாது, அது இயல்பில் கேரக்டரில். அதனால் அங்கே போய் பேசினா வச்சாங்க. மொத்தமே 15 நிமிஷத்தில் வரணும்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொன்னேன், புதுச்சேரியுடைய கோரிக்கையில் வச்சார் அவர். காரைக்கால் புறக்கணிக்கப்படுலேருந்து மீனவர் பாதிக்கப்படும், அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த ஊர் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது அந்தந்த போய் செக்டாக இருக்கக்கூடிய மனுஷன். அப்போ அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், அவர் இந்த படிச்சுக்கிட்டே போகிறார், பக்கமாக வாசிட்டே இருக்கிறார், பின் பண்ணி வச்சிருக்காரு. மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எப்போ ஏதாவது தலைவர் ஒரு 20 டாலர் கிடைச்சாருன்னா நல்லா கை தட்டலாமா, என்னமோ ஏதோ பேசியிருக்காருன்னு வச்சிருக்காங்க. அவ்வளோ அதெல்லாம் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவர்களுக்கு வந்து திரு விஜயை பார்க்கணும், சந்தோஷப்படணும், ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சு வச்சு. அவர் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எவ்வளோ தொடணுமோ அவ்வளோ தொட்டார். அதுக்கு தான் எம்ஜிஆர் யார்? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தானே. லாண்ட் ஆர்டர் என்ன? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தானே. சிஎம் பற்றி பேசுறது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தானே. அவ்வளோதான் தொட முடியும். பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் வாங்க. பவர்ட் பை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். எவர் ஃப்ரெஷ், எவர் டெலிஷியஸ் seafood dishes. இப்போது தமிழகமெங்கும். Grand Royal Tours presents Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant.